ஓகே, நான் மறுபடியும் நோவாவுடைய வாக்குத்தத்தத்துக்கு இதுக்கு வந்தோம்னா, நம்ம உடன்படிக்கைக்கு வரும்போது நோவா ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரு? அங்கே தான் ஆரம்பிச்சில்ல, தொடக்க நூல் 8வது அதிகாரம் 20வது வசனம், ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 20. நோவா முதல்ல ஒரு பலிபீடம் கட்டி கடவுளுக்கு ஒரு நன்றி பலி செலுத்துகிறார். அதை முகர்ந்து பார்த்த பிறகு தான் பிதா இறங்கி வந்து அவர்கிட்ட பேசுகிறார். நன்றி பலி மிக மிக முக்கியம் இல்லையா? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் தேங்க்ஸ் பண்ணுங்கன்னா நிறைய பேர் ஒன்றும் தேங்க்ஸை பண்ண மாட்டேங்கிறீங்க. வாயை திறந்து தேங்க்ஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போது தேங்க்ஸ்னால் அவர் எல்லாத்துக்கும் பயங்கரமாக அவர் தேங்க்ஸ் பண்ண சொன்ன நிறுத்த மாட்டார். அந்த மாதிரி ஒரு தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு மனிதனை பார்க்குறது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அவர் என்ன, அது ஒரு முறை பிஷப், ஓகே லெட் மீ ஸ்டாப் தட், அது டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வில் ஸ்டாப் இட். நன்றி சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். நன்றியுள்ள மனிதர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜெனிசிஸ் 8:20, தொடக்க நூல் 8:20 பார்த்தீங்கன்னா, நோவா ஒரு பலிபீடம் கட்டி கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துகிறார். அதன் பிறகு பிதா இறங்கி வந்து அவரோட உடன்படிக்கை பண்ணுறார். இந்த உடன்படிக்கையில் பிதா என்ன சொல்கிறாரு? தொடக்க நூல் 9வது அதிகாரம் 11வது வசனம், உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன், சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது, மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. இதில் ஒரு சில சகோதர சகோதரிக்கு ஒரு டவுட் வருது. கடவுள் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து மனிதனை அழிக்காதுன்னு சொன்னார், ஆனால் சுனாமிலாம் வந்தது பிரதர் இல்லையா? யாருக்காவது டவுட் வந்து தான்? நான் முறை பைபிள் படிக்கும்போது எனக்கு வந்தது. கடவுள் இங்கே சொல்கிறது, உலகம் முழுவதையும் நான் வெள்ளப்பெருக்கால் அழிக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல வெள்ளப்பெருக்கில் அழிகிறது கடவுள் சொல்லலை. உலகம் முழுவதையும். நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? நோவா ஃபேமிலியை விட்டுட்டு உலகம் முழுவதும் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணார். கார் வாஷ் பண்ணுற மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக பாவமாகி போச்சுன்னு என்ன பண்ணார்? உலகம் முழுவதும் தண்ணியில் வாட்டர் வாஷ். ப்ரைஸ் லார்ட். நம்ம காரை வாஷ் பண்ணுறது கஷ்டப்படுறோம், கடவுள் நினச்சா உலகத்தையே வாஷ் பண்ண முடியுது இல்லையா? ஹவு பவர்ஃபுல் காட் இஸ். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ கடவுள் வந்து உடன்படிக்கை என்ன செய்கிறார் நோவாகிட்ட? உலகம் முழுவதையும் நான் நீரால் அழிக்க மாட்டேன். அதுதான் உடன்படிக்கை. ஓகே. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராதுன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாது, உலகம் முழுவதையும் மொத்த உலகத்தை மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வராது. இனி உலகத்தை அழிக்கிறதுக்கு என்ன வரும்? ஃபயர் தான் வரும். கரெக்டா? இதுக்கு அதே மேலுன்றீங்களா? செகண்ட் கம்மிங்கில் ஃபயர் தான், வாட்டர் கிடையாது. ப்ரைஸ் லார்ட். ஓகே. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம், கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடி கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன ஆகும்? வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ பிதா பண்ண இந்த உடன்படிக்கை, நோவா கூட பண்ண உடன்படிக்கை 2 பேதுரு 3:2 உள்ள வசனம் நிறைவேறும் வரை நிலைத்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நோவா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, பிதா உடன்படிக்கைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். ஆனால் இதில் கண்டிஷன் ஏதாவது இருக்குதா? பிதா ஒரு கண்டிஷனும் போடலை இல்லையா? நீ இதெல்லாம் பண்ணால் தான் நான் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவேன்னு சொல்லலை. இதில் நீங்கள் இந்த 9வது அதிகாரத்தில், தொடக்க நூல் 9வது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா பிதா ஒரு சில கட்டளைகளை கொடுக்குறார். நீ வந்து இரத்தத்தோட அனிமலை சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில கட்டளைகளை கொடுக்குறார். ஆனால் அவருடைய ப்ராமிஸை அதோட லிங்க் பண்ணலை. நீ செய்யலையோ நான் இதற்கு பிறகு உலகத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு அன்கண்டிஷனல் உடன்படிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. இப்போது இதுக்கு கடவுள் ஏதாவது ஒரு அடையாளம் கொடுத்தாரா? நோவா கூட செஞ்ச உடன்படிக்கைக்கு சீல், அக்ரிமெண்ட்டுக்கு ஏதாவது சீல் பண்ணாரா? யார் ரிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் சாட்டில். கடவுள் இந்த உடன்படிக்கையை ஏதாவது ஒரு அடையாளத்தின் வழியாக உறுதி செய்தாரா? எஸ் ஆர் நோ? நம்ம ஆதாமோட எதுவும் உடன்படிக்கை பண்ண மாதிரி கிடையாது. ஓகே. மார்டோ, வெரி குட். எஸ் 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 எஸ். என்ன ஒரு சைனில் உடன்படிக்கை பண்ணார்? ரெயின்போ.
மழை வரும்போதெல்லாம் ரெயின்போ வந்தவுடன் நான் இந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன் இல்லையா? தொடக்க நூல் 9வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே உடன்படிக்கை செய்கிறன்றார். அப்போ மனிதனோட மாத்திரம் இல்லை, விலங்குகளையும் சேர்த்து ஆண்டு இந்த உடன்படிக்கை செய்கிறார். உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆதாம் கூட உடன்படிக்கை பண்ணும்போது அடையாளம் எதுவும் வைக்கலாம்னா நோவா கூட ஒரு அடையாளம். அவருடைய அந்த உடன்படிக்கை ஆண்டு வெள்ளத்தில் மக்கள் அழியும் போது அந்த வானவில் வந்த உடனே கடவுளுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவருக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கும், ஞாபகம் இல்லாமல் கிடையாது. நம்மளுக்கு ஞாபகம் வர்றதுக்காக தான் அது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, இதில் ஒரு மறை உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இப்போ பிதா அந்த வானவில்லை பார்த்தோன்னே கோவம்லாம் தணிஞ்சு போயிடுமா என்ன? வானவில்லை எத்தனை கலர் இருக்குது? 7 கலர் இருக்கு இல்லையா? அந்த 7 கலர் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? ஒளியாக மாறும் இல்லையா? ஒரு ஒளியை ஒரு கிளாஸ் வழியாக நீங்கள் பிரிக்கும்போது 7 கலராக மாறுது. அதான் ரெயின்போ. அது 7ஐயும் நீங்கள் மீண்டும் ஒன்றா சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? ஒளியாக மாறும். அந்த ஒளி யார்? ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். ஓகேங்களா? அவர் அந்த வானவில்லை பார்க்கும்போது அவருக்கு ஜீசஸ் தான் ஞாபகம் வருது. அந்த வானவில்லை பார்த்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. when he sees that he thinks about Jesus. அதனால் உலகத்தை அழிக்காமல் விடுறார், வேறு ஒன்றும் கிடையாது. praise the Lord. hallelujah. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் யார்? வாங்கின மூச்சு வெளியில் வருதுக்கு காரணம் அவர் தான். இல்லைன்னா பிதா நம்ம செஞ்ச பாவத்துக்கு என்றைக்கும் அடித்து நாசம் பண்ணிகிட்டு இருப்பார். praise the Lord. பழைய ஏற்பாட்டில் பண்ண மாதிரி அப்பப்போ தண்டனை கொடுத்தா என்ன இருக்கும்? பூமியில் ஒருத்தர் விட மிஞ்சிருக்க மாட்டேன். இப்போ கரெக்ட் தானே? ஒவ்வொரு முறையும் பிதாவுக்கு கோவம் வரும்போது யாரை பார்க்குறார்? ஜீசஸை பார்க்குறார். ஓகே, அவனுக்காக விட்டு வைக்கிறோம் போன்றார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. praise the Lord. Okay, now in Noah's covenant, see, after he gives thanksgiving, God the Father came and he had a covenant with Noah. In Genesis chapter 9 verse 11, Genesis chapter 9 verse 11, I will establish my covenant with you, neither shall all flesh be cut off any more by the waters of the blood, neither shall there any more be a flood to destroy the earth. Many people had doubt about this covenant, because even I had this doubt when I was young. I thought God said he will not bring flood to destroy the earth. So this means he will not destroy the whole earth by flood. It doesn't mean okay, you will not get tsunami or you will not get any flood in the country. That will happen because of changes in the inside the earth happening. So many atmospheric changes are happening. That God is not telling about that. God is telling, I will not destroy the whole earth by water. So here God is not giving any condition. This covenant is an unconditional covenant. That is why this condition God is following till today. He will follow this till the end of the world, because according to 2 Peter chapter 3 verse 12, if you take 2 Peter chapter 3 verse 12, God the Father is telling, looking for and hasting unto the coming of the day of, St. Peter is telling, he is talking about the day of the Lord, wherein the heavens being on fire shall be dissolved, and the elements shall melt with fervent heat. So the whole world and heavens will be destroyed by heat, fire. Till that time this covenant which God made with Noah will be there. Is it clear? So this covenant is an unconditional covenant, and there was a seal or a sign God made for this covenant. What is the sign? The sign is a rainbow. So God is telling, whenever I see the rainbow, I will stop the flood. That's what the covenant. If you go to Genesis chapter 9 verse 12, and God said, this is the token of the covenant which I make between me and you and every living creature that is with you for perpetual generations. I do set my bow in the cloud,
and it shall be for a token of a covenant between me and the earth. So the covenant between God and the earth, that means it is not only to Noah, it is to the whole people of humanity. Even though he is telling to Noah, the covenant is with the whole humanity, and he is saying he will not destroy the whole earth by water. Praise the Lord. Hallelujah. Now மூன்றாவது உடன்படிக்கை அப்ரஹாமோடு கடவுள் பண்ண உடன்படிக்கை இல்லையா? சரி, இதில் பாருங்கள், கடவுள் முதல்ல ஆதாம் ஏவாளோட பண்ணார். ஆதாம் ஏவாள் கட்டளையை மீறுறாங்க. நோவாவோடு பண்ணுறார். கொஞ்ச நாள் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? கடவுளை எல்லாம் மறந்துடுறாங்க. ஏன்னா அப்ரஹாமை கூப்பிடும்போது பாருங்கள், உண்மையான கடவுளை யாரும் வழிபடலை. எல்லாம் கடவுளை மறந்துட்டு எல்லாம் அந்நிய தெய்வத்தையும் சிலைகளையும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ரஹாமுடைய சந்ததியும் அப்படி தான் இருக்குது. அந்த சிலை வழிபாடுலையும் அந்நிய தெய்வத்தை வழிபடுற ஒரு கூட்டத்திலிருந்து தான் அப்ரஹாமை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனிதன் மிக எளிதாக நல்ல விஷயங்கள்லாம் மறந்துட்டு என்ன பண்ணுறோம்? அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாடு ஃபுல்லாக அப்படி தான் பார்க்குறோம். தொடக்க நூல் 22வது அதிகாரம் 18வது வசனம். தொடக்க நூல் 22:18. நீ என் குரலுக்கு செவி கொடுத்தால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபினர் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். ஆக்சுவலாக கடவுள் நிறைய வாக்குறுதிகளை அப்ரஹாமுக்கு கொடுக்குறார். ஒன்று, அவருக்கு குழந்தை பிறக்குன்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். அடுத்தது, அவர் ஒரு பெரிய இனமாக்குவேன்ற வாக்குறுதியை கொடுக்குறார். அதற்கு அடுத்தபடியாக பல நாடுகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன்றார். மக்களுக்கு மட்டும் நாடுகளுக்கு உன்னை தகப்பனாக்கும். யூ வில் பிகம் எ ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன்ஸ் அப்படின்றார். தொடக்க நூல் 22:18. நான் அந்த 22:18 நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் தொடக்க நூல் 17:7 அதில் தான் உடன்படிக்கை செய்கிறார். தொடக்க நூல் 17:7. தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதில் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷன் மறுபடியும் சரியில்லை. தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டும். அப்போ என்ன சொல்கிறார்? இது எட்டர்னல் கவனன்றார், என்றும் உள்ள உடன்படிக்கை. இதில் வழிமரபினர்னு சொல்கிறார் இல்லையா? வழிமரபினர்னு சொல்கிறாரு. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா சீடுன்னு இருக்குது, வித்துன்னு இருக்குது. வழிமரபுன்னு சொல்லலை. உன்னுடனும் உன் வித்துடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இந்த வார்த்தை எங்கே வருது? தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் ஏவாள்கிட்ட பாம்புகிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன். அப்போ வித்துன்னும் போது ஒரு ஆளை குறிக்குது இல்லையா? அதே போல் தான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சீடுன்னு தான் இருக்குது. ஈவன் நீங்கள் எபிரேய மொழியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஜெரா, ZERAH, ஜெரானா சீடுன்னு தான் இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம தமிழ் பைபிளில் தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. சரி, சீடுக்கும் வழிமரருக்கும் நிறைய சீடு நம்ம இட்ஸ் ஒன் சீட் இல்லையா? அப்ரஹாமோட ஆண்டு உடன்படிக்கை பண்ணுறார். அதோட ஏசு கிறிஸ்து, அப்ரஹாம் வழிமரபில் வரப்போகிற சீடு யார்? ஏசு கிறிஸ்து இல்லையா? ஜீசஸோட பின்னால் உடன்படிக்கை பண்ண போகிறது தான் இங்கே பிதா சொல்கிறார். உனக்கு பின் வரும் உன் வித்துடன் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இப்போது நீங்கள் வழிமரபுன்னு சொல்லும்போது அந்த மீனிங்கை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏனையோ அது தமிழ் பண்டிட்டு கிடையாது நான், இருந்தாலும் நீங்கள் வித்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக புரியும். அப்போது பிதா என்ன மாதிரி உடன்படிக்கை பண்ணுறார்? தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவுடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் தொடக்க நூல் 22:18 படித்தீங்கன்னா, நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததினால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபினர், யார் அது? சீட் தான், ஜீசஸ், வழிமரபினரின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம பிரைஸ் தி லார்ட்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி தானே ஆசீர்வாதம் ஒருத்தர் சொல்லிக்கிறோம். இது பைபிள் அன்னைக்கே சொல்லியிருக்கார் ஆண்டவர். உன்னுடைய வழிமரபினர் மூலமாக ஒருவருக்கொருவர் நீங்கள் ஆசீர்வாதம் சொல்லிக்கொள்வீர்கள், தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வர். கரெக்டாக? ஏசு கிறிஸ்துனால தான் அந்த ஆசீர்வாதம் வருது. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அது அப்ரஹாமோடும் அவருடைய சந்ததியாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பண்ணுற உடன்படிக்கையை தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். ஓகே, அது இதில் வந்து நீங்கள் அப்ரஹாமுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதி கொடுக்குறார் இல்லையா? பிள்ளை இல்லாததுக்கு பிள்ளை கிடைக்குன்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, நான் அதனால் ரொம்ப டீப்பாக அதில் போல. அடுத்தபடியாக உன்னை மிகப்பெரிய இனமாக்குவேன், பல நாடுகளுக்கு உன்னை தந்தையாக்குவேன். அப்ரஹாம்ன்றதுக்கே வந்து ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன் தான் அர்த்தம், பல நாடுகளுக்கு தந்தைன்னு அர்த்தம். ஒரு குழந்தைக்கு உன்னையும் காணாங்க, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பல நாடுகளுக்கு தந்தை. கடவுளை தான் இல்லாததை இருப்பது போல் அழைப்பவர் தான் நம்முடைய கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், தொடக்க நூல் 17வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். ஓகே, ஸோ பலவிதமான ஆசீர்வாதங்கள். என்ன கண்டிஷன் கொடுத்தார் ஆண்டவர்? இதில் ஆண்டவர் எதுவும் கண்டிஷன் பெருசாக போட்ட மாதிரி இல்லை. ஆனால் அப்ரஹாம் என்ன பண்ணுறாரு? அதை நம்புகிறார் இல்லையா? அதுதான் அவருடைய பெரிய கிரேட்னஸ். அப்ரஹாம் இதை நம்பினார். அதுதான் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவருக்கு நீதியாக கருதினார். அப்ரஹாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். தொடக்க நூல் 15வது அதிகாரம் 6வது வசனம். அவர் கண்ணால் பார்க்கும்போது அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாதது போல தோன்றினால் கூட அப்ரஹாம் என்ன பண்ணார்? விசுவசித்தார். அதனால தான் நம்ம அவர் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். கண்ணால் பார்க்குறத விசுவசிக்காமல் காணாததை, இறை வார்த்தையை முழுவதுமாக விசுவசித்தார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நம்ம இறை வார்த்தைக்கு டோட்டலாக எதிராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்? கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நம்பினார். இது படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படி பண்ணுறோமா? கடன் பிரச்சனையில் அவஸ்தைப்படுறவங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன தான் பிரச்சனையில் இருந்தாலும் உன்னுடைய தேவைகளை நான் நிறைவு செய்வேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம் தேவைகள் அனைத்தும் நிறைவு செய்வார்னு இருக்குது. நம்ம சொல்கிறோம், ஆனால் மனசில் அந்த ஒரு தைரியம், சந்தோஷம் வருதான்? கடன் பிரச்சனையில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த வார்த்தை மறந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி நோயில் இருக்கும்போது, பெட்டில் இருக்கும்போது அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் சொல்கிறோம், ஆனால் நடக்கலைன்னு ஒன்று என்ன ஆகுது? நம்மளுக்கு அந்த சோர்வு வருகிறது. அப்ரஹாம் எத்தனை வருஷம் காத்திருந்தார்? 1 வருஷமா 2 வருஷமா? எத்தனை வருஷம்? சேட்டில் போடுறீங்களா? அப்ரஹாம் குழந்தைக்காக எத்தனை வருடம் காத்திருந்தார்? 100 years. ஓகே, நான் சொல்கிறது கடவுள் அவரை அழைத்த பிறகு. கடவுள் அப்ரஹாமை அழைத்த பின்பு எத்தனை வருடம் அப்ரஹாம் காத்திருந்தால்? Question is, after God called Abraham, how many years God waited to get Isaac? Question is, after God called Abraham, how many years God waited, Abraham waited to get Isaac? Understand the question carefully. After God called Abraham, how many years Abraham waited for Isaac? Okay, 25, 86, 99, 25, 75 all kind of answers are coming. Good, I like it. At least you are participating, that is good, no problem. Good. கடவுள் அப்ரஹாமை 75 வயதில் அழைக்கிறார் இல்லையா? ஒருத்தர் 24ன்னு போடுறார். கரெக்ட், பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா 24 சொல்லலாம். அதாவது அவங்க கன்சீவ் ஆன வருடம் 24வது வருஷத்தில் கன்சீவ் ஆகிறாங்க. 25 வயசில் 75வது வயதில் ஆண்டவர் அப்ரஹாமை அழைக்கிறார். அப்ரஹாமுக்கு 100 வயது இருக்கும்போது ஈசாக்கு பிறக்கிறார் இல்லையா? அப்போ 25 வருடங்கள் காத்திருக்கிறார். ரொம்ப பர்ஃபெக்டாக. மகேஷ் பிரதர், யூ ஆர் வெரி பர்ஃபெக்ட். 24 இயர்ஸில் அவங்க மனைவி கன்சீவ் ஆகிறாங்க. 24 இயர்ஸ் கழிச்சு 25th இயர் குழந்தை பிறக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணி ஒரு 6 மாதம் டிலே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? ஆண்டவர் மறந்துட்டார், கண் இல்லை ஆண்டவருக்கு, காது இல்லை ஆண்டவருக்குன்னு சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கே நான் ஒரு சகோதரரை, பிரதர் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஜஸ்டின் பிரதர் நீங்கள் விட்னஸ் கொடுக்கலாம். எஸ் பிரதர், கடவுளுடைய மகிமைக்காக.
திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தேன். பல டெஸ்ட் நடத்தினேன். டாக்டர் கைவிட்டுட்டாங்க. நீ லாய்க்கு இல்லாத குழந்தை பிறகு லாய்க்கு இல்லாதவன், மனைவி பெர்ஃபெக்ட், ஆனால் நீ லாய்க்கு இல்லை குழந்தை பிறகு. என்ன டெஸ்ட் என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க, முடியல. கடைசியில் நான் துபாய் ஜெபக்குழுல ஒரு உறுப்பினராக இருந்தேன், சின்ன உறுப்பினராக. அப்போது ஜெபத்தின் வழியாக 19 ஆண்டுகள் கழித்து என் மனைவியும் என்னையும் ஆசீர்வதிச்சாரு. Praise the Lord. Praise the Lord. Glory to God. கூட தான் வாழ்ந்து வருகிறாள். தேவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. Good. Praise the Lord. Thank you brother. Thank you for sharing your testimony. அப்போ சகோதரர் பாருங்க, 19 வருடங்கள் காத்திருந்தார் இல்லையா? சரி, விசுவாசன்றது அதுதான். விசுவாசன்றது வந்து ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு கிடைக்கலன்னு உடனே என்ன ஆண்டு என்ன ஜெபத்தை கேட்கலன்றது கிடையாது. அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து எத்தனை ஆண்டுகளானாலும் காத்திருப்பது தான் விசுவாசம். 19 ஆண்டுகள் சகோதரர் காத்திருந்து டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்ட நிலையில், அதுதான் முக்கியம். டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி என்ன எல்லாம் புதிய மெத்தடில் எல்லாம் பண்ணால் கூட குழந்தை பிறக்காதுன்னு சொல்லும்போது கடவுள் ஒன்றும் இல்லாமல், ஒரு மெடிசன் இல்லாமல் சாதாரணமாக இயற்கையின் முறையில் குழந்தை பிறக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ பிரதர், கடவுளுடைய நாம மகிமைக்காக ஷேர் பண்ணதுக்காக. சரி, அதனால் நம்ம அபிரகாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேசுகிறோம், அபிரகாமை பற்றி பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நம்முடைய லைஃப்பில் ஜெபிக்கும்போது ஒன்று கிடைக்கல, நம்மளுக்கு உடனே என்ன ஆகுது, சோர்வு வருகிறது, ஒரு ஏமாற்றம் வருது, இதுக்கப்புறம் நடக்காதான்னு ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் வருது. ஆனால் அபிரகாமுக்கு அது வரவே இல்லை. அவர் தன்னுடைய உடல்நிலையை பார்க்கவில்லை. நீங்கள் எபிரேயரில் பார்த்தீங்கன்னா, ரோமரில் தன்னுடைய உடல்நிலையை பார்க்கவில்லை, சாராருடைய உடல்நிலையை பார்க்கவில்லை. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை மட்டும் வைத்து என்ன பண்ணுறாரு, விசுவாசத்தில் மேலும் மேலும் வலு பெற்றார்னு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். Hallelujah. Okay, I'll just translate in English. Abraham, yes, had a covenant with God. The covenant is this. Genesis chapter 17 verse 2. 17 verse 7. Genesis chapter 17 verse 7. I will establish my covenant between me and thee and thy seed after thee in their generations for an everlasting covenant. So God had a covenant with Abraham and his seed, and the seed is Jesus. So what was the covenant? It is a perpetual covenant. He is telling it is everlasting. Okay, and if you see Genesis 22:18, he says, in thy seed shall all the nations of the earth be blessed. And God is telling, I am going to bless the whole earth, the whole world through your seed, and that seed is Jesus Christ. So this is, God is foretelling how he is going to have a new covenant at the later stage. So he is telling to Abraham, now I am having covenant with you, but I will bless the whole world, whole earth through your seed, and that is, we know that is Jesus Christ. Okay, praise the Lord. And God has given many promises to Abraham. He said you will be father of many nations. When he was fatherless, he said you will be a father of many nations. And also he said, okay, you will become, so when he say father of many nations, he become owner of many nations. He gave the land to him and his descendants, and so many promises he gave it to Abraham. Now one brother witnessed, that brother is from Dubai. He is in Dubai prayer group, and he was childless for 19 years, and doctors tested him and said he cannot have any child on his own, and according to medical science it is impossible, and they said your wife is perfectly all right, but you cannot have a child. But he came to the church, and he was in the very sincere member in the prayer group, and brother is very very sincere in the hospital ministry. That is a special gift God has given to him. Even now he is doing a voluntary service to the coronavirus affected people. Even now he is going once in a week or twice in a week to the place where nobody dared to go. Only the nurses and doctors, even many they are also finding it difficult to go to the patients and treat, but
Brother is going every week. His family is there in Dubai, but he goes to the coronavirus affected people and pray for them. So we should also remember him in our prayer for his protection. And after 19 years, God blessed him with a wonderful, beautiful daughter. She is there, brother? Your daughter is there? Okay. And I think we prayed for her a couple of weeks ago for a back pain. She fell down from the somewhere, and we prayed for her. She's a wonderful daughter and very wise girl, and God has blessed him after 19 years. Why I am telling, we are telling, okay, God, Abraham is a father of faith, but do we have that faith? When we pray for 3 months, 4 months or 6 months, if you are not getting something, then we lose our faith. We question why God is not answered, and sometimes we criticize God. No, God has no eyes, God has no ears, He is not listening. All those things we say. So thing is, don't lose your hope. This word I always tell, because this is a word told. This sentence was given by our late Pope, Saint Pope John Paul II. We very often use this verse: never lose hope in Christ. Never lose hope in Christ. Christ, there is nothing impossible for Him. Whatever happiness you are searching in your life, it is there in Christ. So never lose hope. In front of us there is a living testimony. A brother had baby after 19 years when doctor said it is impossible. So when we say we are Abraham's children by faith, then we should really have that faith in God. Praise the Lord. Hallelujah. Now in the covenant with Abraham, God never had any condition, but Abraham believed God. Then God called him, because of his faith he was called righteous. Correct? Whatever, when God said at the age of 74 or 99 even that you will have a child, the situation is not conducive. It looks like he is not going to get child anytime, but he believed God's word. That is what God called him, consider him as a righteous thing. In Genesis 15:6, Abraham believed in the Lord and he counted it to him for righteousness. So that's very important. Our faith matters. When we say we are Abraham's children by faith, it's only faith matters. So the covenant with Abraham is something close to the new covenant. Praise the Lord. Now the next covenant is with, the famous covenant. In this Abraham covenant there is a sign given. What is the sign? In Genesis 17:11, chapter 17 verse 11, God is telling this: you shall circumcise the flesh of your foreskin, and it shall be a token of the covenant between me and you. That is a sign of the covenant. So this is the sign of the covenant between Abraham and God. So கடவுள் என்ன ஒரு அடையாளம் கொடுத்தார்? தொடக்க நூல் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில், உங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், இதுவே உங்களுக்கும் எனக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் அடையாளம். Praise the Lord. ஓகே, அடுத்தபடியாக கடவுள் மோசே மூலமாக இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் இல்லையா? மோசே மூலமாக இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை அனுப்புகிறார் இல்லையா? என்னுடைய மக்களுடைய கூக்குரலை எனக்கு கேட்டது, நீ போய் என் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வான்னு சொல்லி அனுப்புகிறார் இல்லையா? விடுதலை பயணம் 6வது அதிகாரம் 8வது வசனம். விடுதலை பயணம் 6வது அதிகாரம் 8வது வசனம். அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பதாக வாக்களித்த அந்த நாட்டிற்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன். எந்த நாடு? கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன், அதை உங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிற வாக்குறுதி இல்லையா? ஆனால் கண்டிஷன் என்னது? சீனாயின் மலையில் ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? இந்த வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஹலோ, praise the Lord. How are you? How are you? Yes, my dear brothers and sisters, this is a girl who born after 19 years of prayers. Yeah, see the grace in her face. Good.
கடவுள் கொடுத்த கனி, 19 வருடங்களுக்கு பிறகு கடவுள் கொடுத்த குழந்தை. வெரி குட், காட் bless you. How is your back? Yeah, it's very good. Very good. Okay, good. God bless you. Bye, ma. Okay, now, so இப்போ நம்ம மோசஸ் மூலமாக கடவுள் கொடுத்த கட்டளை வந்து விடுதலை பயணம் 20வது அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1 to 17 வசனங்கள் வரை 10 கட்டளையை கடவுள் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால். இது வந்து விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 5வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 5. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தயவுசெய்து சொல்லுங்கள், நான் இருக்கிற சாப்டருக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ. விடுதலை பயணம் 19வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் என் வார்த்தைக்கு செவி சாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையேனும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தையை நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உலகம் அனைத்தும் என்னுடைய மக்களாக இருந்தாங்க, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எனக்கு சொந்தமாக இருந்தால் கூட நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் இந்த மக்கள் இனங்களில் என்னுடைய தனி சொத்தாக ஆகுவீர்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் குருத்துவ அரசர்களாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். ஸோ இது கண்டிஷனல் கோவனன்ட். இந்த கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணுனா என்னுடைய மக்களாக இருப்பீர்கள். எந்த கண்டிஷன்? 10 கட்டளைகளை கொடுக்குறார் ஆண்டவர். இதுக்கப்புறம் தான் 10 கட்டளை கொடுக்குறார் இல்லையா? விடுதலை பயணம் 19வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார். விடுதலை பயணம் 19:5-6 இந்த வசனத்தை சொல்கிறார். 20வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 17வது வசனத்து வரைக்கும் 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த கட்டளையெல்லாம் நீ கடைபிடிச்சேன்னா நீ என்னுடைய மக்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போது இந்த கட்டளை மிக மிக முக்கியம். 10 கட்டளை நமக்கு தெரியும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. இதில் என்ன ஒரு அடையாளம்? அந்த 10 கட்டளையை எடுத்து என்ன பண்ணுறாரு? உடன்படிக்கை பிழைன்னு ஒன்று செஞ்சு அந்த உடன்படிக்கையை அது உள்ள வைக்கிறார். அந்த 10 கட்டளை தான் உடன்படிக்கை, அதை அந்த பேழைக்குள்ளே வைத்து அதனால தான் அதுக்கு உடன்படிக்கை பேழை என்று பேர் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஏன் முக்கியம்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது நடைமுறையில் இருந்தது இந்த கட்டளை தான் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது கடவுள் எந்த உடன்படிக்கையை நடைமுறையில் வைத்திருந்தார்? மோசையோடு செய்திருந்த உடன்படிக்கையை நடைமுறையில் வைத்திருந்தார். இது நம்மளுக்கு ஏன் முக்கியம்னா, சரி இப்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, 2020ஆம் ஆண்டு என்ன கட்டளை அரசாங்கம் போட்டிருக்கோம் அந்த கட்டளை நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த கட்டளை இருந்தது? மோசையுடைய கட்டளை இருந்தது. அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுது, இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராக பிறந்தார். 8வது நாள் கோயிலில் போய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறாங்க, அவருக்கும் விருத்த சேதனம் செய்கிறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்துக்கு உட்பட்டவராக பிறந்ததுனால திருச்சட்டத்தை முழுவதையும் கடைபிடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு தெரியணும் நம்ம இப்போ இந்த காலத்தில் என்ன சட்டத்தில் இருக்கிறோன்றது நமக்கு அப்புறம் தெரியணும். அப்போது நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக இளைஞர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, கேட்கணும் பிரதர்னு கேட்டாங்க. அவங்க ஆன்லைனில் வர சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, பழைய ஏற்பாட்டில் பிதா வேறு மாதிரி இருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் கடவுள் வேறு மாதிரி இருக்கிறார், ஏன் பிரதர்னு கேட்டாங்க. அருமையான ஒரு கேள்வி இல்லையா? பழைய ஏற்பாடு நம்ம படிக்கும்போது பிதா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தெரியுது, அடிதடி மாதிரி தெரியுது, தப்பு செஞ்சால் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் புதிய ஏற்பாடு ஜீசஸ் அப்படியே அன்பின் சுரூபமாக இருக்கிறார். ஆனால் கடவுள் ஒரே கடவுள் தானே, நானும் என் தந்தையும் வேறு இல்லை, 2 பேரும் ஒன்று தான் சொல்கிறார். ஏன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் இப்போ இந்த வாக்குறுதியை எடுத்திருந்தேன்னா இதன் அடிப்படையில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு நான் கொஞ்சம் வேறு ஒரு வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு அவங்க கேட்டுட்டு இருந்தால் கரெக்டான ஆன்சர்னு இது தான். கடவுள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் கூட ஒரு ஸ்டைலில் பழகிறார். ஏன்னா அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில், உடன்படிக்கையின் அடிப்படையில்.
நோவா கூட ஒரு உடன்படிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் நோவா காலத்திலும் பின் வந்த மக்களோடையும் பழகுகிறார். அதுக்கப்புறம் மோசஸ் வழியாக 10 கட்டளையை கொடுக்குறார். அப்போது அதுலேருந்து இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் யூத மக்கள்கிட்ட அந்த 10 கட்டளை வழியாக தான் ஆண்டவர் ஃபாலோ பண்ணுறார். அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு தான் பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிறது கிருபையின் காலம் இல்லையா? நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஆனால் அது என்ன நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அடுத்த வாரம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக புதிய கட்டளையை புதிய உடன்படிக்கை அடுத்த வாரம் தான் எடுக்கலான்னு இருக்கு. ஏன்னா அது இன்றைக்கி எடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனுடைய முக்கியத்தை நம்ம பொறுமையாக எடுக்கலாம். அப்போ நம்ம செய்கிற தப்பு என்னன்னு புரியும். ஏன் தெரியுமா? நம்ம வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் பழைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே தான் பிரச்சனை. நீங்கள் இப்போது இந்தியாவில் போயிட்டு நான் இந்தியாவிலேருந்து வரும்போது ஒரு 20 வருஷங்களில் வந்துட்டேன் பிரதர். நான் வந்து 1994 வந்தேன். அப்போ உள்ள ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணும்போது ரூல்ஸ் ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகேங்களா? ஸோ இன்று நடைமுறையில் என்ன உடன்படிக்கை இருக்கிறதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் இந்த உடன்படிக்கையை எடுத்துகிட்டு வர்றது காரணமே அதுதான். ஸோ இப்போது புதிய உடன்படிக்கை வரும்போது நான் அதை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுவரைக்கும் பார்க்கும் பொழுது 10 கட்டளையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த யூதர்களுக்கு மோசஸ் வழியாக கொடுத்த கட்டளை ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். இந்த கட்டளைகளை நீ கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையேயினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. அதுக்கு அடுத்த வாக்குறுதி என்ன கொடுக்குறார்? நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். எப்பொழுது? என் கட்டளைகளை எல்லாத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா என்னுடைய மக்களாக இருப்பீங்க, தூய குருக்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். we are all Abraham's generation, right? ஓகே. ஒரு சகோதரி கேட்குறாங்க, நம்ம எல்லாம் அப்ரஹாமுடைய சந்ததிகளான்னு. ஃபிசிக்கலாக நம்ம அப்ரஹாமுடைய சந்ததிகள், யூதர்கள் தான் அப்ரஹாமுடைய சந்ததிகள். ஆனால் வாக்கு தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம அப்ரஹாமுடைய சந்ததிகள். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். புதிய கட்டளையை பார்க்கும்போது, புதிய உடன்படிக்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெளிவாகும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Next we'll discuss about Mosaic covenant. Mosaic covenant is made between God the Father and the people of Israel, and Moses was the mediator. Yeah, so you can take Exodus chapter 6 verse 8. Exodus chapter 6 verse 8. I will bring you into the land that I was swore to give to Abraham, to Isaac and to Jacob. I will give it to you for a possession. I am the Lord. So this is the promise God is telling when the people of Israel was under Egypt. They were controlled, they were a slave in the Egypt. At that time God is giving this promise. I will take you away from this bondage. I will take you to the promised land which I promised to Abraham, Isaac and Jacob. Okay, and if you take Exodus chapter 19 verse 5 and 6. Now therefore, if you will obey my voice indeed and keep my covenant. Okay, now this translation is different. If you will indeed obey my voice and keep my covenant, you shall be my treasured possession among all peoples, for all the earth is mine. Even though the whole earth belongs to God, if you obey my commandment, then you are my possession among all the people. So this is the promise God is telling. Even though there are millions and millions of people around the world, if you follow my commandment, you will be my special people. And he is also saying you will be kingdom of priests and you will become a holy nation. This is a promise. It is a conditional promise, because this God will fulfill this promise from his side provided you follow the commandment. So if you follow the 10 commandments fully, then God will follow his promise. God will fulfill his promise. Praise the Lord. But unfortunately, if you see the whole Bible, people are again and again failing to fulfill the promise. Correct? Now, why we have to know all these Old Testament covenants? Because we should know what was the covenant there when Jesus came into this world. When Jesus came into this world as a man, the Mosaic covenant was there in force. Correct? So he was born under the law.
Under which law? Under Mosaic law. So Jesus at the after he born 8th day he was circumcised because he was under the Mosaic law. Whatever the Mosaic law said, he followed. So that is why Jesus said, I didn't came to abolish the law, but I came to fulfill the law. So Jesus followed the Jewish law. There are so many Jewish law, but he specifically followed the current law, which is the Mosaic law. So we should know what was the law at the time of Jesus came, and is that law is still effective or not, or is it a different law today, or is there any law today? We should know all those things. That is the purpose I took this class, a small briefing about the Old Testament covenants. Then God have another covenant with David, and okay, it's a small covenant. He says, okay, from your seed again I will establish the kingdom. I will not go deep into that. So why it is important? If you are going to Sri Lanka, for example, you came from Sri Lanka 20 years ago. Now you go back to Sri Lanka and follow the old rules which was there 20 years ago. Will the country will accept? It will not accept, no? So we should know what is the current law and current rules in the country. The same way we should know the current covenant with God. What is the current covenant with God, and who made the covenant, and what was the terms and condition? See, we all knew Jesus made a new covenant at the Last Supper. Correct? This is the new covenant I am established. Today I leave it to you. Meditate. Jesus made this covenant, new covenant, fine. But the covenant is between whom? Is it between Jesus and God the Father, or it is between the people and God the Father? That is the question. Huh? Don't answer now. Just meditate. Next week we will discuss. When Jesus made the new covenant, he was the covenant was made between Jesus and God the Father, or it was made between the Israel people and God the Father, or is it made between the whole humanity and God the Father? I hope you understand the question. நான் தமிழில் மட்டும் translate பண்ணுறேன். For the people who don't know Tamil, is this question is clear? The new covenant was made between who and whom? Between God, definitely. The new covenant was made between God on one side, and other side is who? Is it the whole world, or only Jewish people, or Jesus? This is the question. Can you please let me know is the question is clear? I don't want you to answer now. Just meditate. Next week we will discuss. Okay, that's very, very important. Okay, நம்ம புதிய ஏற்பாட்டில் not really. Is the question is not clear? Sister Manori, is the question is clear or not? In the New Testament, Jesus is telling. Can you explain once again? Okay, see, at the Last Supper, Jesus is telling, okay, this is the blood of my covenant. Okay, I'll just give you the verse. Go to 1 Corinthians polama. This is next week's topic. Anyhow, I'll just give a small briefing. No, not that. Okay, take Matthew chapter 26 verse 28, sister. Matthew chapter 26, 28. Jesus in the Last Supper is telling, this is my blood of the new covenant, okay, which is shed for many for the remission of sins. Now, my question is, God the Father is on one side of the covenant, and the other side is who? Is it Jesus, or the Jewish people, or the whole humanity, or only Christian? Who are there on the other side? So this is a question. Just meditate on this. We will discuss this on next week. Okay.